ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 19 யயாதி மகாராஜா முக்தியடைதல் என்னும் தலைப்பில் பதம் 21. இதி உக்த்வா நாஹுஷோ ஜாயாம் ததீயம் பூரவே வயக தத்வா ஸ்வஜரசம் தஸ்மாத் ஆததே விகதஸ்பிருக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். இது யுக்வா இவ்வாறு கூறி, நாகூஷ மன்னர் நாகூஷரின் புத்திரரான யயாதி மகாராஜா ஜாயாம் அவரது மனைவி தேவயானையிடம், ததீயம் அவரது சொந்த, பூரவே அவரது மகன் பூருவிடம், வய இளமையை, தத்வா திருப்பிக் கொடுத்து, ஸ்வஜரசம் அவரது சொந்த முதுமையை, தஸ்மாத் அவனிடமிருந்து, ஆததே வாங்கி கொண்டார், விகதஸ்பிருக பௌதிகமான காம இச்சைகளிலிருந்து விடுபட்டு. டிரான்ஸ்லேஷன். சுகதேவ கோஸ்வாமி கூறினார், இப்போது எல்லா பௌதீக ஆசைகளிலிருந்தும் விடுபட்ட யயாதி மகாராஜா தன் மனைவியான தேவயானையிடம் இவ்வாறு கூறிய பின், தன் இளைய மகனான பூருவை அழைத்து அவனிடம் இளமையை திருப்பிக் கொடுத்து தன் முதுமையை அவனிடமிருந்து திரும்பி வாங்கி கொண்டார். பதம் 22. திசி தக்ஷிண பூர்வஷ்யாம் திரிஹ்யும் தக்ஷிணதோ யதும் பிரதேச்யாம் துர்வசும் சக்கர உதேச்யாம் அணு ஈஸ்வரம். வேர்ட் பை வேர்ட் மீனிங். திசி திசையில், தக்ஷிண பூர்வஷ்யாம் தென்கிழக்கு, திருஷ்யும் துருஹ்யு என்ற அவரது மகனையும், தக்ஷிண உலகின் தென்பகுதியில், யதும் யதுவையும், பிரதேச்யாம் உலகின் மேற்கு பகுதியில், துர்வசும் துர்வசு என்ற அவரது மகனையும் சக்கரே அவர் நியமித்தார். உதீச்யாம் உலகின் வடபகுதியில், அணு என்ற அவரது மகனையும், ஈஸ்வரம் அந்த அரசர். டிரான்ஸ்லேஷன். யயாதி மகாராஜா தனது ராஜ்யத்தின் தென்கிழக்கு பகுதியை துருஹ்யு என்ற தன் மகனுக்கும், தென்பகுதியை யது என்ற மகனுக்கும், மேற்கு பகுதியை துர்வசு என்ற மகனுக்கும் மற்றும் வடபகுதியை அணு என்ற மகனுக்கும் பிரித்து கொடுத்தார். பதம் 23. பூமண்டலஸ்ய சர்வஸ்ய பூரம் அர்ஹத்தமம் விசாம் அபிக்ஷ்யா அக்ரஜாம்ஸ்தஸ்ய வசே ஸ்தாப்ய வனம் யயோ. வேர்ட் பை வேர்ட் மீனிங். பூமண்டலஸ்ய மண்ணுலகம் முழுவதற்கும், சர்வஸ்ய எல்லா செல்வங்களுக்கும், பூரும் அவரது இளைய மகனான பூருவை, அர்ஹத்தமம் மிகவும் வழிபடத் தகுந்த அரசராக, விசாம் பிரஜைகளின் அல்லது உலக மக்களின், அபிஷிஷ்ய சக்கரவர்த்தியின் அரியாசனத்தில் அமர்த்தினார், அக்ரஜான் யது முதலான எல்லா தமையன்களையும், தஷ்ய பூருவின் வச்சை கட்டுப்பாட்டின் கீழ், ஸ்தாப்ய நியமித்து, வனம் யயோ சென்றார். டிரான்ஸ்லேஷன். யயாதி தன் இளைய மகனான பூருவை மண்ணுலகம் முழுவதற்கும் சக்கரவர்த்தியாகவும் அதன் செல்வங்களுக்கு அதிபதியாகவும் ஆக்கி, பூருவின் தமையன்களை அவனது கட்டுப்பாட்டின் கீழ் வைத்துவிட்டு வனத்திற்கு சென்றார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 19 யயாதி மகாராஜா முக்தியடைதல் என்னும் தலைப்பில் பதங்கள் 21, 22, 23 உடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவ் கி ஜெய்.